அனைவருக்கும் வணக்கம். நான் ரொட்டேரியன் முத்துசாமி, சார்ட்டர் பிரசிடென்ட் ஆஃப் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை போர்ட் சிட்டி. இந்த சென்னை போர்ட் சிட்டி 2010ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இது 17ஆம் ஆண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 17ஆம் ஆண்டின் பதவியேற்பு விழா இன்று நடைபெற இருக்கிறது. 16வது ஆண்டு தலைவர் ரொட்டேரியன் யூசப் அவர்களும், செயலாளர் KP விஜயகுமார் அவர்களும் அதிகமான நிறைய திட்டங்கள் எல்லாம் தீட்டி நன்றாக செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வருஷத்தில் இவர் பசுமை மூர்த்தி அவர்கள் நிறைய மரங்கள் எங்களோடு சேர்ந்து நட்டிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ரோட்டரிக்கு ஒரு 3 வருடமாக ரோட்டரிக்கு இந்த செடிகள் இலவசமாகவே கொடுத்துட்ருக்காரு. இலவசமாக கொடுக்குறது மட்டும் இல்லை, அவர்கிட்ட போய் யாருமே எடுக்க வேண்டியதில்லை. டோர் டெலிவரி கொண்டு வந்து கொடுத்து, வேணா அவரே குழியெல்லாம் தோண்டி அவரே வச்சு தண்ணி ஊற்றி எல்லாத்தையுமே செய்து கொடுத்து போவார். இந்த சேவை 3 வருஷமாக எங்களுக்கு எங்கள் சங்கத்துக்கூட ரோட்டரி கிளப்புகளில் நிறைய சங்கங்களை பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் 3 வருஷத்தில் 1 லட்சம் மரங்கள் நட்டிருக்காரு. அதனால் அவர்களை நாங்கள் பாராட்டுகிறோம். இன்று 17வது பதவியேற்பு விழா நடைபெற இருக்கிறது. அதில் ரொட்டேரியன் குரு பிரசாத்தும் செயலாளர் சங்கர் அவர்களும் இன்று பதவியேற்கின்றார்கள். அந்த பதவியேற்பு விழா தான் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றுமே இந்த செடிகள் 100க்கும் மேற்பட்ட செடிகள் இங்கு இந்த விழாவுக்கு வருபவர்கள் அனைவருக்கும் இவர் இலவசமாக தருகிறார். இவர் இந்த பணியை ஒரு 10 வருடமாக்கு மேல் செய்து கொண்டிருக்கிறார். நிறைய மரங்கள் தமிழ்நாடு முழுவதும், சென்னை மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டு, திருவள்ளூர் எல்லா மாவட்டங்களிலும் இவர் இலவசமாக கொடுத்து, இலவசமாக கொடுக்க மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் செய்வதற்கு அந்த மாதிரியெல்லாம் நிறையா பண்ணியிருக்காரு. போன வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சாயத்தில் 500 மரம் நட்டோம். மாதிரி கார்கல் வியாஸ் உங்களுக்கு தெரியும், அந்த மெமோரியலுக்கு வேண்டி 527 மரம் போன வருஷம் நட்டோம். இந்த வருஷம் இந்த ராமகிருஷ்ண மிஷன் ஸ்கூல் டி நகரில் மரங்களை நடப்போகிறோம். அவர் தான் எங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய பசுமை மூர்த்தி இந்த மரங்களை நட்டு நமக்கு மழை வருவதற்கும், உங்களுக்கு தெரியும் மரங்களை நட்டால் மழை வரும், மழை வந்தால் தண்ணி கிடைக்கும், தண்ணி கிடைச்சா எல்லாருமே நல்லா இருக்கலாம். அந்த சேவை ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காரு. இனியும் எங்களோட சேர்ந்து நிறைய செய்து கொண்டிருக்காரு. இந்த பணி, இந்த சேவை மகத்தானது. இவர்களுக்கு நிறைய அவார்டெல்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ நாங்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாலும் கூட தேங்க்ஸ் கிவிங் சொல்லி ஒரு அவார்டு கொடுத்தோம். இந்த மாதிரி நிறையா இவர்கள் பணி தொடர்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். இவர் திரு பசுமை மூர்த்தி அவர்கள் அதாவது ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு பேர் பசுமை அமைப்பு. அந்த ட்ரஸ்ட்டுக்கு 80G இருக்குது, 12 எல்லாமே இருக்குது. அவர் நிறைய சேவைகள் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால, அதாவது என்னென்னா இங்கே மட்டும் இல்லாமல் கிராமங்கள் எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு முழுவதும் அவர் சேவை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் அவர்களுக்கு உங்களால் முடிந்தது அது என்னவாக இருக்கலாம், ₹1 இருக்கலாம், ₹100 இருக்கலாம், ₹1000 இருக்கலாம், அவர்களுக்கு உதவி செய்து அந்த ட்ரஸ்ட்டை நன்றாக செய்தால் அவர் இனி நிறைய மரம் நடுவார். அதுக்கு நீங்கள் எல்லாருமே உதவிகள் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் யூசுப். 25-26 ரோட்டரி இயரில் நான் ரோட்டரி கிளப் ஆஃப் போர்ட் சிட்டியோடைய பிரசிடெண்ட்டாக இருந்தேன். பசுமை மூர்த்தி ஒரு மிக அருமையான, என்னை பொறுத்தவரை ஒரு நண்பர்னு சொல்லலாம். அவருடைய சேவை யாராலையும் அளவிட முடியாது. அதாவது என்ன சேவைண்டாக்கா, இயற்கைக்கு இன்றைக்கு உறுதுணையாக இருக்கிறார், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அவர் எதுலேயுமே கணக்கு பார்க்க மாட்டார். இயற்கையோட எங்கே அவதிப்படுதோ அந்த இடத்துல கொண்டு போய் ஆக்சிஜன், மக்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுகின்ற மரங்களை நட்டு இயற்கை வளத்தை பெருக்கிறதுக்கு தான் அவர் விருப்பப்படுவார். அவர் இதிலேருந்து பெருசாக சம்பாரித்து பெரிய கோபுரங்களை கட்டிடல இதுவரையில். அதுலேருந்து எனக்கு நல்லா தெரியுது, இவர் நமக்கெல்லாம் பூமி தாய்க்கு
அதனுடைய குழந்தையாக இருந்து அந்த தாய்க்கு சேவை செய்கிறது தான் நான் இவரை நான் நினப்பேன். நான் வேறு எதுவும் எனக்கு இல்லை. ஆனால் அதே நேரம் எங்கள் ரோட்டரியில் நாங்கள் எது செஞ்சாலும் அது ஒரு சஸ்டைனபிலிட்டி, அதாவது அது நீண்ட கால கட்டமைப்பாக இருக்கணுங்கிறத ஆசைப்படுவோம். அந்த சஸ்டைனபிலிட்டி வந்து இவர் ஒருத்தர் தான் செஞ்சிட்ருக்கிறார் பசுமை மூர்த்தி. அதாவது மரங்களை வச்சு அது ஆடு மாடு திங்கிற அளவுக்கு இல்லாமல், இலைகளை திங்கிறாமல் அதை பாதுகாத்து, செலவோட கணக்கு பார்க்காம பாதுகாத்து அது வளர்கிற வரையில் அவர் அதுக்கு உறுதுணையாக இருக்கிறார். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பூனமல்லி ஹைரோடில் போய் பார்த்தீங்களான்னாக்கா போரூர் ஏரியாவில் இருக்கிற அதிகமான மரங்கள் இவரும் எங்களுடைய செக்ரட்டரி கேபி விஜயகுமாரும் நியர்லி ஒரு 1,00,000 மரங்கள் இவர் நட்டிருக்கிறார். இதுக்கு நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமின் கனவை நனவாக்கிறதுக்கு இவர் ரொம்ப பாடுபட்டுருக்காரு. அதுக்கு நாமெல்லாம் உறுதுணையாக இருக்கிறோம். அதே நேரம் அவருடைய பசுமை அமைப்புக்கு நாம் வந்து அந்த ட்ரஸ்ட்டுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளையும் கொடுக்குறப்போ இவர் மூலயமா நாம் அந்த பசுமை அமைப்பு மூலயமா நாம் உதவி செய்யணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் பசுமை மூர்த்தி அவர்களே. நான் வந்து ரோட்டரிக்கில் வந்து ஒரு 4 வருஷம் ஆகுது. நான் என்னுடைய பயணம் முதல்ல விஜயகுமார் சார் மூலியமாக தான் வந்தேன். அதுக்கப்புறம் முத்துசாமி சார் எனக்கு அறிமுகமானார். அதுக்கப்புறம் யூசுப் சார் எனக்கு அறிமுகமானார். ஒரு 4 வருஷமாக இந்த பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் நான் தனியாக தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து ரோட்டரிக்கு வந்து ஒரு பெரிய கடல். அந்த கடலில் வந்து நான் வந்து பயணம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்குது. ஏன்னா தனி மனிதனால் எதுவுமே சாதிக்க முடியாது. அதனால் வந்து ரோட்டரிக்கு வந்து ஒரு சங்கிலி தொடர் போல் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் போல் நடந்து கொண்டே நம்ம போய்கிட்டே இருக்கோம். அதுபோல் வந்து எந்த ஒரு பாரபட்சம் இன்றி அவங்க கேட்கும் மரங்களை நட்டு அவர்கள் கூட இணைந்து நடுவதும், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நான் வந்து பூச்செடிகளை கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்துவதும் என்னுடைய ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக நான் கருதிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறேன். இவங்க 3 பேரும் வந்து எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறாங்க. அதுக்கு நான் வந்து ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய லட்சியம் வந்து 1 கோடி மரமாவது நம்ம நாட்டில் நடணும். அதுக்கு வந்து ரோட்டரி கூட நான் இணைந்து என்றைக்குமே நான் செயல்படுவேன். அவங்க எங்கே நட சொல்கிறாங்களோ, எங்கே அவங்க கூட இணைந்து நான் செயல்பட நினைக்கிறேனோ எல்லா இடத்துலையும் நான் பணியாற்றுவேன், விரும்புவேன் என சொல்லி நான் உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம். பாராட்டுகளை காட்டிலும் சேவை மகிழ்ச்சி பெரிதானது. மின்னலன ஆண்டு கடந்தாலும் அதன் ஒளி இன்னும் என் உள்ளத்தில் அணையவில்லை. ரோட்டரியில் நான் வகித்த தலைமை முடிந்திருக்கலாம், ஆனால் சேவை செய்யும் என் பயணம் என்றும் முடிவதில்லை. That is a unique type, especially our Pasumai Murthy who is here. He is the tree plant supporter for Rotary Club, our club. He did Vriksha Bandhan to the trees and Jiva Park.